Let's turn to Revelation chapter 1. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். In these 3 chapters of Revelation, we see a message that is especially relevant to us today. இந்த நாட்களிலே நமக்கு அதிகமாய் பொருந்தக்கூடியதான செய்திகளை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1, 2, 3 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். Because everything around us indicates that we are approaching the coming of Christ. நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் நாம் கிறிஸ்துவின் வருகை அதிகமாய் நெருங்கி வருகிறோம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறவர்களாய் இருக்கிறது. And one of the messages in the book of Revelation is that Jesus is coming for a pure bride. ஒரு சுத்தமான மணவாட்டிக்காக தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற ஒரு செய்தியை நாம் தெளிவாக நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே வாசிக்கிறோம். That's how the book of Revelation ends, with a vision of the church as the bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாகத்தான் சபை இருக்கிறது என்கிற தரிசனத்தோடு கூட தான் இந்த புத்தகமானது முடிவு பெறுகிறது. I think if we are honest, most of us don't think very often of this subject of being the bride of Jesus Christ. நாம் நேர்மையா இருந்தால் நாம் இந்த கிறிஸ்துவினுடைய மணவாட்டியா இருக்கிறோம் என்பதை அடிக்கடி நாம் தியானிப்பதில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். So before we look at Revelation, I want to show you 2 verses. First of all, 2 Corinthians 11. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு 2 வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். In verse 2 and 3, 2-3 வசனங்கள். Paul says to the Christians in Corinth, I'm very jealous of you. I'm jealous for you with a godly jealousy, because I betrothed you to one husband, that is Christ. So I present you to him as a pure virgin. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். Paul was the one who planted that church in Corinth. பவுல் தான் கொரிந்து சபையை ஸ்தாபித்தவர். But he was very concerned because the church was not growing the way it should grow. சபை வளர வேண்டிய விதத்தில் வளராமல் இருக்கிறபடினாலே பவுல் அதிகமாய் பாரப்படுகிறார். There's a lot of sin. அநேகமான பாவங்கள் அந்த சபையில காணப்படுகிறது. There were brothers fighting with each other. ஒருவரோடு சண்டை பண்ணக்கூடிய சகோதரர்கள் அங்கே இருந்தார்கள். There were problems like that in Corinth, and Paul was concerned. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கொரிந்து சபையிலே காணப்பட்டபடினாலே பவுல் அதற்காக பாரப்படுகிறவராய் இருந்தார். And he said, you're supposed to be a pure virgin for the coming of for Jesus Christ your husband. உங்களுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீங்கள் பரிசுத்தமான மணவாட்டியாய் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறதே. And he says, God has given me the responsibility to prepare you as a virgin for Christ. கிறிஸ்துவுக்கென்று கன்னிகையாக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். See, every man would like to marry a virgin. ஒவ்வொரு மனிதனும் ஒரு கன்னிகையை தான் திருமணம் செய்யும்படியாக விரும்புகிறான். They don't like to marry a girl who's been corrupted by so many men. அநேக ஆண்களால் தீட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை எந்த மனிதனும் திருமணம் செய்வதற்கு மனப்பூர்வமாய் விரும்புவதில்லை. And all of you who are parents, you try your best to preserve your daughters without being corrupted before marriage. பெற்றோராகிய நீங்கள் உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் திருமண வயது வரைக்கும் எப்படியாவது நான் அவளுடைய கன்னித்தன்மையை பாதுகாக்க வேண்டுமே என்று அதிக கருத்துள்ளவர்களாக இருப்பீர்கள். And if you're a good parent, you'll be very strict with your daughters. நல்ல பெற்றோராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மகளுடைய விஷயத்திலே மிகவும் கண்டிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். Those of you who don't have daughters may not understand that. மகள் இல்லாதவர்கள், பெண் பிள்ளைகள் இல்லாதவர்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. Paul was concerned for the church in Corinth like that, like a daughter whom he has to preserve as a pure virgin for Christ. கிறிஸ்துவுக்கென்று ஒரு சுத்தமான கன்னிகையாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்றுதான் கொரிந்து சபையை குறித்து எண்ணும் பொழுது பவுல் எண்ணுகிறார், தன்னுடைய மகளை போல எண்ணுகிறார்.
And I say, if you're a good elder brother, you will have the same concern for every brother and sister in your church. நீங்கள் ஒரு நல்ல மூத்த சகோதரராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனை குறித்தும் சகோதரியை குறித்தும் இதே பாரத்தை தான் நீங்கள் கொண்டிருப்பீர்கள். Like you want to preserve your daughter from bad men, you will seek to preserve the people in the church from worldly influences. தீமையான ஆண்களிடத்திலிருந்து எப்படி உங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறீர்களோ அதே போல உலகத்தினுடைய தாக்கத்திலிருந்து சபை பாதுகாக்கப்பட வேண்டுமே என்பதில் அதிக கருத்துள்ளவர்களாக இருப்பீர்கள். Sometimes elders may say, what to do, brother? The people are like that. என்ன செய்வது சகோதரரே, மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி சில சொல்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். But you never say that about your daughter. ஆனால் உங்கள் மகளை குறித்து நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். If your daughter is going astray, you won't say, what to do, brother? My girl is like that. உடைய மகள் வழி விலகி செல்லும் பொழுது என்ன செய்கிறது சகோதரே, மகள் அப்படித்தான் இருக்கிறாள் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? You'll be very strict with her. நீங்கள் மகளோடு கூட மிகவும் கண்டிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். Because you love her. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மகளை நேசிக்கிறீர்கள். In the church, many people think that if an elder is strict, he doesn't love me. சபையிலே மூப்பர் கண்டிப்புள்ளவராக இருந்தால் சபையார் எண்ணுகிறது என்னவென்றால் அவர் இடத்திலே நேசிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். If he speaks a strong message, that's not a loving message. ஒரு கண்டிப்பான ஒரு செய்தியை பிரசங்கித்தால் இது என்ன, இந்த செய்தியில் அன்பே இல்லையே என்று சொல்கிறார். But you ask yourself, if you love your daughter, how will you show that love? நீங்கள் உங்கள் மகளை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அன்பை எப்படி நீங்கள் காண்பிப்பீர்கள்? Allow her to do whatever she like and say what to do, she's like that. அவள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று சொல்லி விட்டு விடுவீர்களா? அவள் அப்படித்தான் இருக்கிறாள் என்று சொல்லுவீர்களா? Your love is shown by very strong language. உங்களுடைய அன்பு அங்கே மிகவும் கண்டிப்புள்ள ஒரு பாஷையாக வெளிப்படுகிறது. There are fathers who will beat their grown-up daughters if they hear that they even went to go and meet a boy. ஒரு பையனை போய் சந்திக்க தன்னுடைய மகள் போய்விட்டாள் என்று கேள்விப்பட்டாலே வளர்ந்த பிள்ளைகளா இருந்தும் அடிக்கிற பெற்றோர் உண்டு. I believe such a father loves his daughter. அப்படிப்பட்ட தகப்பன் தன்னுடைய மகளை நேசிக்கிறான். Even if she is 20 years old. 20 வயதா இருந்தாலும் கூட. We don't normally beat children when they grow beyond 13, 14. 13, 14 வயதுக்கு மேலாக வளர்ந்தவர்களை நாம் பொதுவாக அடிப்பதில்லை. But this is very serious. ஆனால் இந்த காரியம் சீரியஸான காரியம். Why? ஏன்? Because one day you want your daughter to have a happy marriage. ஒரு நாளிலே உங்களுடைய மகளுக்கு சந்தோஷமான திருமணம் வாழ்க்கை அமைய வேண்டும், அவள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். You know that all children are foolish when they are 17, 18, 19, boys and girls. பையன்களா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் 17, 18, 19 வயதா இருக்கும்போது அவர்கள் எல்லாருமே புத்தியினர்களா இருக்கிறார்கள். They only think of having fun, don't think about the future. அவர்கள் எதிர்காலத்தை குறித்து அவர்கள் எண்ணுவதில்லை, அவர்கள் எல்லாம் விளையாட்டு என்று எண்ணுகிறார்கள். They don't study hard in school because they don't think of the future. அவர்கள் பள்ளியிலே கஷ்டப்பட்டு படிப்பதில்லை என்றால் அவர்கள் எதிர்காலத்தை குறித்து எண்ணுவதில்லை. The girls will fool around with others in school and college because they don't think about their future. பெண் பிள்ளைகளும் கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கும் பொழுது மற்ற பையன்களோடு கூட ஏமாற்றி விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எதிர்காலத்தை குறித்து எண்ணுவதில்லை. That is exactly how Christians also fool around with sin because they don't think about their future. அதே போலதான் கிறிஸ்தவர்களும் தங்கள் எதிர்காலத்தை குறித்து எண்ணாமல் இருப்பதனாலே அவர்கள் உலகத்தோடு பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். Okay, we can say that your daughter is not yet engaged to be married and that's why she is being free with boys. சரி, உங்களுடைய மகளுக்கு இன்னுமாய் நிச்சயதார்த்தம் நடைபெறவில்லை, ஆகவே எந்த பையன்களை பார்த்தாலும் அவள் சுயாதீனமாய் பேசுகிறாள் என்று சொல்லலாம். What if your daughter is already engaged to a man and then you see her fooling around with somebody? ஆனால் ஏற்கனவே உங்களுடைய பெண் ஒரு பையனுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்ட பிறகு மற்ற பையன்களோடு கூட போய் பழகி பேசி விளையாட ஆரம்பித்தால் என்ன செய்வீர்கள்? What will you do as a father or mother? ஓ தகப்பனாய் தாயா இருக்கிற நீங்கள் என்ன செய்வீர்கள்? That's what I will do as an elder in a church. சபைக்கு மூப்பனாய் இருக்கக்கூடிய நான் அப்படித்தான் நான் எண்ணுகிறேன். The same way you will do to your engaged daughter fooling around with some other man. உங்களுடைய மகள் நிச்சயம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு மற்ற ஆண்களோடு கூட அவள் போய் விளையாடி கொண்டு பேசிக் கொண்டிருந்தால் எப்படி நீங்கள் செய்வீர்களோ அதே போலதான் நான் செய்ய விரும்புகிறேன் சபை. If you are not strict with that daughter, you don't love her. நீங்கள் அப்படிப்பட்ட மகளோடு கூட கண்டிப்பா இல்லை என்றால் நீங்கள் அவளை நேசிக்கவில்லை. So I'm not afraid of preaching strong messages in the church because I see so many believers don't
keep their devotion to Jesus Christ. அநேக விசுவாசிகள் கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய தங்களின் நேசத்தை பாதுகாக்காதபடினாலே நான் கண்டிப்பான செய்தியை பிரசங்கிப்பதிலே தயக்கமடை காட்டவே மாட்டேன். But there are two ways in which you can preach a strong message. இரண்டு விதத்திலே ஒரு பிரசங்கியார் ஒரு செய்தியை பிரசங்கிக்கலாம். And many people who I hear preaching strong messages preach it in the wrong way. அப்படி கண்டிப்பான செய்தியை பிரசங்கிக்கிறவர்களை நான் கேட்கும் பொழுது அவர்கள் தவறான விதத்திலே கண்டிப்பா இருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். You can preach a strong message with the same spirit that the Pharisees wanted to throw stones at the woman caught in adultery. விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை கல்லெறியக்கூடிய அதே ஆவியிலே நீங்கள் ஒரு கண்டிப்பான பிரசங்கத்தை சபையிலே பிரசங்கிக்க முடியும். You can be angry with people in your church and throw verses. சபையில் உள்ள மக்கள் மீது கோபமாயிருந்து அவர்கள் மீது வசனம் என்கிற கல்லை நீங்கள் எறிந்து கொண்டிருக்கலாம். There's no difference between throwing verses at people and throwing stones at people. மக்கள் மீது கல் எறிவதற்கும் வசனத்தை எறிவதற்கும் வித்தியாசம் இல்லை. Have you ever thought about this? இதை குறித்து எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? You know that story where all the Pharisees stood in John 8 to throw stones at the woman caught in adultery. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே அந்த ஸ்திரீயை பிடித்து வந்த அந்த பரிசேயர்கள் எல்லாரும் கையிலே கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் அவள் மேல் எறிவதற்கு. If one of those Pharisees, that was his own daughter, அந்த பரிசேயரிலே ஒருவனுடைய மகளாக அவள் இருந்திருப்பாள் என்று சொன்னால் I don't think he would have picked up a stone. கண்டிப்பாக அந்த பரிசேயன் கல்களை எடுத்திருக்க மாட்டான். Even if he was a Pharisee. பரிசேயனாக இருந்திருந்தாலும் கூட கல்கட்டை எடுக்க மாட்டான். We are strict with other people's daughters, not our own daughters. மற்ற மக்களுடைய பெண் பிள்ளைகள் மீது நாம் கண்டிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பெண் பிள்ளைகள் மீது கண்டிப்பாக in இல்லை. the wrong way. தவறான விதத்திலே அப்படி இல்லை. We will throw stones at other people's sons and daughters, but not our own sons and daughters. மற்றவருடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் மேல் கல்லெறிவோம். ஆனால் நம்முடைய சொந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவர் மீது கல்லெறிய மாட்டோம். There we will try to save them, cover their sin, protect them. அந்த விஷயத்திலே நாம் எப்படியாவது இவளை பாதுகாக்க வேண்டுமே, இவர்களை எப்படியாவது மீட்க வேண்டுமே என்று நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். I mean, if you had a daughter or son who fell into adultery, how many of you will go and expose it to everybody? உங்களுடைய மகனோ மகளோ விபச்சாரத்தில் விழுந்து விட்டால் நீங்கள் எல்லாத்திலும் போய் சொல்லிக் கொண்டிருப்பீர்களா? You won't call all the people say this is what my daughter did, let's throw stones at her, or this is what my son did. எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இதைதான் என் மகன் செய்தான் மகள் செய்தால் ஆக எல்லாரும் கல்லெறிந்து எறியுங்கள் என்று சொல்வீர்களா? If we have such elder brothers in our church who will treat the people like their own sons and daughters, we'll have good churches. எங்கே தன்னுடைய சபை விசுவாசிகளை தன்னுடைய சொந்த மகன் மகளை போல நடத்துகிற மூப்பர்கள் இருக்கிறார்களோ அப்படியானால் அது நல்ல சபையிலே நீங்கள் இருக்கீர்கள் என்று அர்த்தம். But it's very rare to find such sons and daughters. ஆனால் அப்படிப்பட்ட Such elders. மூப்பர்களை பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. Paul was one like that. பவுல் அப்படிப்பட்ட ஒரு மூப்பராக இருந்தார். He says, I'm jealous for you. உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். He doesn't say I'm angry with you fellas because you're so sinful. நீங்கள் இவ்வளவு பாவிகளா இருக்கிறபடினாலே உங்கள் மீது கோபமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. That's the way we speak to other people's sons and daughters. அப்படிதான் அவர் மற்றவருடைய பிள்ளைகளிடத்திலேயே பேசுவார். But to our own sons and daughters we'll say, I'm jealous for you, my son, my daughter. ஆனால் நம்முடைய சொந்த பிள்ளைகளிடம் வரும்பொழுது என் மகனே என் மகளே உனக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லுவார். I'm not angry, but I'm jealous because you're engaged and you're still playing the fool with somebody. நீ ஏற்கனவே உனக்கு நிச்சயம் முடிக்கப்பட்டு விட்டது, ஆனாலும் நீ மற்றவரிடத்திலே நீ போய் பழகி கொண்டிருக்கிறாய், ஆகவே உன் மீது நான் கோபமா இல்லை வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லுவோம். My prayer is that God will raise up godly elders like that to lead our churches. நம்முடைய சபைகளை நடத்துவதற்கு இது போன்ற தேவ பக்தியுள்ள மூப்பர்களை தேவன் எழுப்புவார் என்பதே என்னுடைய ஜெபமா இருக்கிறது. Who have that jealousy. அந்த வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்கும்படியாக. Because there is an enemy who is always trying to draw them away. ஏனென்றால் எப்பொழுதுமே இவர்களை வழிவிலக செய்யும்படியாக இழுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். And Paul thinks of that as soon as God made a perfect man and woman in Genesis 3, immediately the enemy came. பவுல் அதை உணர்ந்தவராய் இருக்கிறார். எங்கே ஏதேன் தோட்டத்திலே பூரணமான ஒரு ஆணையும் பெண்ணையும் தேவன் உண்டாக்கி அவர்களை இணைத்து அங்கே ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார், அங்கே அவர்களை பிடித்து இழுப்பதற்காக சத்துரு வந்து விட்டான். He talks about in 2 Corinthians 11 verse 3. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதை குறித்து பேசுகிறார். He says, I am afraid of something. நான் ஒன்றை குறித்து பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். He says, I'm not afraid that Satan will come and persecute you.
சாத்தான் வந்து உங்களை உபத்திரவப்படுத்துவான் என்று சொல்லி நான் பயப்படவில்லை. Wherever Christians are persecuted, they become pure. எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் சுத்தமுள்ளவர்களாய் மாறுவார்கள். The half-hearted people will compromise and fall away at such a time. அரை இருதயமுடையவர்கள் அவர்கள் எல்லாரும் உலகத்தோடு ஒத்து போய் அவர்கள் விழுந்து விடுவார்கள். Those who are not really loving the Lord will fall away, and that's good. உண்மையாலுமே தேவனை நேசிக்காதவர்கள் விழுந்து விடுகிறார்கள், அது நல்லதுதான். But the real church, they will be more pure when there's persecution. ஆனால் மெய்யான சபை அது உபத்திரம் வரும்பொழுது இன்னும் அதிகமாக சுத்திகரிக்கப்படும். Today there's a lot of persecution in some countries like China. சீனாவை போல சில நாடுகளிலே அதிகமான உபத்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. For Christians. கிறிஸ்தவர்கள் உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். And there you find some of the purest Christians. அங்கே நாம் மிகவும் பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவர்களை அங்கே பார்க்கிறோம். They don't have much money. அவர்களுக்கு அவ்வளவு பணம் இல்லை. They are not tempted so much with sex because they are locked up in jails. அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே பாலியல் சம்பந்தமான ஒரு ஈர்ப்புகள் சோதனைகள் அதிகமாக அவர்களுக்கு இல்லை. They have no time to go for movies. சினிமாவுக்கு போவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. Because they are running from people who are trying to catch them for being Christians. தாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடினாலே தங்களை பிடிக்க வருகிறவர்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They don't complain against one another. ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்வதில்லை. Because they have to stand united against a common enemy. பொதுவாக இருக்கக்கூடிய சத்துருக்கு விரோதமாக எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஐக்கியத்தை காணப்பட வேண்டியிருக்கிறது. But the devil doesn't corrupt people in times of persecution. உபத்திரவ காலத்திலே சாத்தான் மக்களை களங்கப்படுத்துவதில்லை. We don't have persecution in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உபத்திரமே இல்லை. Persecution is in some villages in North India, Maharashtra and all that. வட இந்தியாவிலே மகாராஷ்டிராவிலே ஒரு சில கிராமங்களிலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். So we are in greater danger. ஆகவே நாம் தான் மிகுந்த அபாயத்தில் இருக்கிறோம். Because the devil can come, it says in verse 3, by his craftiness he will lead you astray. ஆகவே மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், தன்னுடைய தந்திரத்தினாலே அவன் உங்களை உண்மையிலிருந்து விலகும்படியாய் கெடுப்பான் என்று சொல்றார். Just like he led Eve astray. எப்படி ஏவாளை வஞ்சித்தது போல, வழிவிலக செய்தது போல. What is he going to lead you astray from? எதிலிருந்து ஏவாள் வழிவிலகி சென்றாள்? No, what is going to lead you astray from? உங்களை எதிலிருந்து வழிவிலக செய்வான் சாத்தான்? Not from going to church. He'll allow you to go to the church meetings. சபைக்கு போவதை நிறுத்தி வழிவிலக செய்ய மாட்டான். நீங்கள் தொடர்ந்து சபைக்கு போய் கொண்டிருக்க அனுமதிப்பான். He'll allow you to go for conferences. கான்ஃபரன்ஸ்க்கு போவதற்கு உங்களை தாராளமாக அனுமதிப்பான். He'll allow you to be very active in Christian work. கிறிஸ்தவ ஊழியத்திலே மிகவும் நீங்கள் செயல்பாடு உள்ளவர்களாக தீவிரமாக இருக்கும்படியாக அனுமதித்து விடுவான். You may preach. He may even allow you to be an elder. நீங்கள் பிரசங்கிக்கவும் உங்களை மூப்பரா இருக்கவும் கூட அனுமதித்து விடுவான். But your simple devotion to Jesus your bridegroom, that he'll take away. ஆனால் உங்களுடைய மணவாளனா இருக்கக்கூடிய அந்த இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய உங்களுடைய நேசத்தை அவன் எடுத்து விடுவான். That is what he's speaking of here. அதைத்தான் இங்கே அவர் பேசுகிறார் பவுல். The simple devotion to Jesus who is my bridegroom. என்னுடைய மணவாளனா இருக்கக்கூடிய இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய என்னுடைய நேச பக்தி, நேச அனல். He says, I'm afraid that will go. அது போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். And that will go and you'll still be doing all the Christian things and thinking you're very spiritual. அது போய்விட்டாலும் நீங்கள் இன்னுமாய் கிறிஸ்தவ காரியங்களில் ஈடுபட்டு ஆவிக்குரியர்கள் போல தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். But this verse teaches us that when you've lost that simple love for Jesus Christ, you've lost everything. அந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த எளிமையான ஒரு அன்பை நீங்கள் இழந்து விட்டால் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள் என்றுதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். And I want all of you to please think in your own life. இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். Can you look back to many years ago in your life when you were first converted? முதல் முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாளை நீங்கள் எண்ணி பார்க்க முடிகிறதா? And some of you suffered from your family members உங்களிலே they were non-Christians. ஒரு சிலர் உங்களுடைய குடும்பத்தார் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் நிமித்தமாய் உபத்திரவத்தை சந்தித்தீர்கள். And you came to the church, you were a nobody. அப்பொழுது நீங்கள் சபைக்கு வரும்பொழுது நீங்கள் அறியப்படாதவர்களாக இருந்தீர்கள். Nobody even knew your name. உங்களுடைய பேர் கூட அநேகருக்கு தெரியாது. But you loved Jesus. ஆனாலும் நீங்கள் இயேசுவை நேசித்தவர்களாக இருந்தீர்கள். You hated sin. பாவத்தை வெறுத்தீர்கள். You would not watch these dirty movies. அசுத்தமான சினிமா காட்சிகளை, டிவியில் உள்ள காட்சிகளை பார்க்காதிருந்தீர்கள். You didn't want television. உங்களுக்கு அப்பொழுது டிவி இல்லை. But you loved Jesus. அன்றைக்கு நீங்கள் இயேசுவை நேசித்தீர்கள். But now இப்பொழுதோ you become a well-known person in your church. உங்களுடைய சபையிலே நீங்கள் பிரபலமாகி விட்டீர்கள். Maybe you are respected. மதிக்கப்படுகிறீர்கள். But that simple love you had for Jesus in the early days is gone. ஆனால் ஆரம்ப காலங்களிலே இருந்ததான இயேசுவின் மீது உள்ள அந்த எளிய நேச பக்தி அது போய்விட்டது.
Shall I tell you what it is like? இது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லட்டுமா? Many years ago, you got a very expensive diamond as a gift in a box. அநேக ஆண்டுகள் முன்பதாக உங்களுக்கு வெகுமதியாக ஒரு வைரத்தை, ஒரு பெட்டியிலே வைக்கப்பட்ட வைரத்தை பெற்றிருந்தீர்கள். Today the diamond is gone, but you got the box. இன்றைக்கு அந்த வைரம் போய்விட்டது, ஆனால் அந்த பெட்டி மட்டும் இருக்கிறது, வைர பெட்டி மட்டும் இருக்கிறது. And the box looks very nice. They usually give diamonds in good boxes. வைரங்கள் வைக்கக்கூடிய அந்த பெட்டியானது மிகவும் அழகாக இருக்கும். இன்றைக்கு அந்த பெட்டியை பார்த்தால் அழகாக இருக்கிறது. And everybody's got the box. எல்லாருக்கும் அந்த வைர பெட்டி இருக்கிறது. All the external things of Christianity. கிறிஸ்தவத்தின் புற தோற்றத்திலே காணப்படக்கூடிய காரியங்கள். Going for meetings, கூட்டங்களுக்கு போவது, singing, பாடுவது, ஜெபிப்பது, and maybe witnessing a little bit. கொஞ்சம் சாட்சி சொல்வது. Everybody's got a box and we all look alike. எல்லாருக்கும் அந்த வைர பெட்டி இருக்கிறது. பார்ப்பதற்கு எல்லாருமே ஒரே போலதான் காட்சி அளிக்கிறார்கள். But if you open the boxes, you may find only very few people today have got the diamonds. எல்லாருடைய பெட்டியும் திறந்து பார்த்தால் ஒரு சிலருடைய பெட்டியிலே தான் வைரம் இருக்கும். Are you fooling people with just a box? பெட்டியை மட்டும் வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? The diamond is to love Jesus with all your heart. இந்த வைரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை முழு இதயமாய் நேசிக்கக்கூடிய இந்த நேச பக்தி. Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, எல்லாரும் நம்முடைய தலைகளை ஜெபத்திலே வணங்குவோம், கண்களை மூடுவோம். Will you say, Lord, நீங்க சொல்லுவீர்களா, ஆண்டவரே, I want you to make this conference a turning point in my life. இந்த கான்ஃபரன்ஸ் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையாய் அமைந்து விடட்டும். Lift me to a much higher level of walk with you than I have ever known. இதுவரை ஆண்டவரே நான் அறிந்ததை காட்டிலும் மேலான ஒரு நிலவரத்திலே ஆண்டவரே உம்மோடு நடக்க முடியா எனக்கு உதவி செய்யும். Jesus name. இயேசு நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.